Hi guys, welcome back to Tech Genius Academy channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆகியிருக்கிற த காவேரி நர்சிங் காலேஜ் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த காலேஜ் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிரைவேட் நர்சிங் காலேஜஸ், அலைட் ஹெல்த் சயின்ஸ், பாராமெடிக்கல் காலேஜஸ்ல உங்களுக்கு அட்மிஷன் வேணா நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு தாராளமா கால் அண்ட் வாட்ஸ்அப் பண்ணலாங்க. அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காலேஜ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணிட்டே வரேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா மேச்சேரியில காலிப்பட்டி போஸ்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆகியிருக்குதுங்க. இந்த காலேஜுக்கு இந்த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன்ஸும் தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சிலோட ரெகக்னேஷனும் இருக்குதுங்க. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 2021ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் அண்ட் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா ஜிஎன்எம் கோர்ஸ், அதாவது ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. பிஎஸ்சி நர்சிங் பார்த்தீங்கன்னா 4 இயர் டியூரேஷன் கோர்ஸுங்க, ஜிஎன்எம் பார்த்தீங்கன்னா 3 இயர் டியூரேஷன் கோர்ஸுங்க. நீங்கள் இந்த காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படின்னா என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாங்க. நீங்கள் 12th பார்த்தீங்கன்னா 45% மேலே நீங்கள் எம்பிசி பிசிஎம்மா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 45% மேலே உங்களோட பர்சன்டேஜ் வந்து 12th இருக்கணுங்க. அண்ட் நீங்கள் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 40% மேலே உங்களோட 12th மார்க் வந்து இருக்கணுங்க. இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம்டு சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுத்து படிச்சிருக்கணுங்க. நெக்ஸ்ட் இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க. வைஃபையோட இருக்குதுங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லைப்ரரி, கம்ப்யூட்டர் லேப்ஸ், ப்ராக்டிக் நர்சிங் லேப்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், ஏடிஎம், ஜிம்னு இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த காலேஜில் இருக்குதுங்க. நெக்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி பார்க்கலாங்க. நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிச்சீங்கன்னா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா ஜூனியர் நர்ஸாக ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஒர்க் பண்ணலாங்க. கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. டீச்சிங் ஸ்டாஃபாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. அப்ராட்லேயும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன் வேணும் அண்ட் இந்த காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.